ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இது மீண்டுமாக வந்து உங்கள் மத்தியிலே தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். சரி, கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். விதைக்கின்ற வசனங்கள் ஈசாக்கு விதைத்தான், தேவன் அதை 100 மடங்காக ஆசீர்வதித்தார். இன்றைக்கு விதைக்கப்படுகிற வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது தேவனுடைய சித்தம் 30-60 மாத்திரமல்ல, அது 100 மடங்கும் பலனை தரும். ஆனால் நிலம் நன்றாக இருக்க வேண்டும். ஸோ அதை நிலத்தை பண்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. சகல சத்தியத்துக்குள் ஒரு மனுஷனை நடத்துவதும் பரிசுத்த ஆவியானவர் தான். அவங்கள கடைசி காலத்தில் இருக்கிறோம். சத்தியங்களை கேட்பதற்கு கொஞ்சம் காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே எங்கள் திருசபை மக்கள் அனைவரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஒரு மகிமையான சத்தியத்தை உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தாமே ஒரு நல்ல நிலங்களாக இந்த நாளில் கேட்கின்ற செய்தி அவர் உண்மையாகவே உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் மாறுவதற்கு அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக ஆயிடுச்சு. தேவ ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துங்க. உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தூங்கலன்னு அர்த்தம். இதை தவிர வேறு ஒன்றும் பரலோகத்தில் போய் நாம் செய்ய போகிறதில்லை. ஒன்றே ஒன்று, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வேறு என்னமோ குதின்னு குதிக்கிறோம். அந்த குதியெல்லாம் ஒன்றும் வேலைக்கு உதவாது. ஆண்டவரை துதிப்பதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் நாம். அல்லேலூயா. லூசிபரை அவரை துதிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனுக்கு மனமேட்டிமையினாலே அவன் என்ன பண்ணான்? விடத்தள்ளப்பட்டான். அது ஒரு பெரிய சரித்திரம். அடுத்ததாக அவருடைய சாயல், அவருடைய ரூபமாக நம்மை உருவாக்கி அவரை துதிக்கும்படி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் துதிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரவும் பகலும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை அது இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ பார்ட் டைம் காட் அல்ல. நம்முடைய ஆண்டவர் பர்மனெண்ட் தெய்வம். எப்பொழுதும் இல்லை, 7/27 எப்பொழுது கூப்பிட்டாலும் எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் உங்களை வந்து சந்திக்கிற தேவன். இப்பொழுது நாம் 3 காரியங்களை வாசித்தோம். மத்தேயு சுவிசேஷத்திலிருந்தும் ஏசாயா தீர்க்கதரிசனத்திலும் எபேசியர், இந்த 3 காரியங்களை பார்த்தோம். இதையெல்லாம் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வாரம் ஆகிடும். எப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் உங்கள் கழுத்தை கொடுக்குறீங்களோ அப்போது தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கையை பிடிக்கணும், விட்டுட்டு ஓடி வந்துடணும். அவருடைய கரத்தில் நீங்கள் கொடுத்துட்டீங்களா, ஒப்பு கொடுத்துட்டீங்களா, கர்த்தர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். உங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் உப்பாகவும் வைத்திருக்கிறார். நன்றாக கவனிங்க. இந்த வெளிச்சம் என்பது முதலாவது உலகத்துக்கு வந்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்துனுடைய கருவில் ஒரு வெளிச்சம் இருந்தது. அவருடைய பிறப்பில் வெளிச்சம் இருந்தது. இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று, மரண திசையில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசித்தோம். ஓகேங்களா. ஒரு இருள் இருந்தது. அந்த அந்தகார இருள் என்று சொல்வார்கள். உலகத்தில் இருக்கிற இருள் அல்ல, என் இருதயத்துக்குள்ளே இருக்கிற இருள் அது. ஓகேங்களா. தெய்வீக காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் இருதயத்துக்குள் ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். இருதயத்துக்குள் ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் இல்லாமல் இந்த சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஆகவே இந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13-16 இன்றைக்கு இந்த உப்பு என்றால் என்ன, இந்த வெளிச்சம் என்ன என்றால் அதனுடைய தாற்பயங்களை உங்களுக்கு விளக்கி சொன்னால்தான் இது உங்களுடைய வாழ்க்கையில் இதை அனுபவமாக நீங்கள் கொண்டு வர முடியும். எல்லாரும் எப்பொழுதும் நீங்கள் உலகத்துக்கு உண்மையாக நீங்களாம் வெளிச்சம் தானா? வெளிச்சமாக இருக்கிறவர்கள், திரும்ப சொல்கிறேன், ஒரு மனசாட்சி மேலே ஒரு கை வச்சிருங்க. ஏன்னா அந்த மனசாட்சியில் கை வைக்கிறேன்னாக்கா கண்டபடி கை தூக்குவோம். ஆமென். பாருங்களேன், 90% மனசாட்சி. நல்ல கவனிங்க. நம்ம மனசாட்சிக்கு நமக்கு தெரியும் கர்த்தர் இன்னைக்கு வந்தால் நம்ம போக மாட்டோம். ஆமென். பாருங்களேன், எந்த காலத்தில் இருக்கிறீங்க? 1ஆம் நூற்றாண்டு அல்ல, கர்த்தருடைய வருகையின் பக்கத்தில் வரும்போது, பக்கத்தில் சபைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அல்ல, சபைக்கு நியாய தீர்ப்பு அது.
எல்லாம் நினச்சி கர்த்தர் ரகசியில் வருவார், ரேப்சரில் நான் அப்படியே மனவாட்டியாக பறந்து போயிடுவோம். நீங்கள் மனவாட்டியாக இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். சும்மா அப்படி பிளைண்டு கர்த்தர் வந்து எனக்கு ஒரு ஹைப்பர் கிரேஸ் வேறு உலகத்தில். எனக்கு மிகப்படுத்தப்பட்ட கிருபை, சாரி, அந்த ஹைப்பர் கிரேஸே ஒரு கல்ட். அது ப்ராஸ்பரிட்டி காஸ்பலே ஒரு கல்ட். அது உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் யூத் மீட்டிங்னா என்ன நடக்குதோ எனக்கு தெரியாது. யூத் மீட்டிங் எல்லாம் கூத்து மீட்டிங்காக போச்சு. அந்த பிள்ளைகளுக்கு சஃபரிங்ஸை பற்றி சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. ஒரு உபத்திரம் வந்தால் உழுந்து போயிடும், டப்புன்னு உழுந்துடும். ட்ரையல்ஸை பற்றி சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. டெம்டேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுவது அதுவும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. எல்லாம் ஸ்கிட்டு, ட்ராமா, தட்டு, கொட்டு, குத்து, முடிஞ்சு போச்சு யூத் மீட்டிங். அதுக்கு என்ன ரொம்ப அற்புதம்னாக்கா, அந்த யூத் மீட்டிங்க்கு ப்ரெஸ்ஸிங் யார் வருவான் பாருங்க, அவன் முக்கா பேண்ட் போட்டு ஒரு மைனர் தான் வருவான். இவன் டெய்லி உளுந்து எழுந்துக்கிறவன் தான் யூத் மீட்டிங் பிரசங்கம் பண்ணுவான் பாருங்களேன். அடிப்பட்டு உதப்பட்டு பள்ளத்தில் விழுந்து கை கால் ஒட்டஞ்சு என்ன மாதிரி சொட்ட தலையை வச்சு தான் யூத் மீட்டிங் நடத்தணும். சில கவனிக்க, சத்தியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால்தான் சரி. கோலியாத்து இருக்காருங்களே, கோலியாத்து அவர் எவ்வளோ பெரிய பேர்? ஒரு அவேர்னஸ்க்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். கோலியாத்து எப்படி இருப்பான் யாராவது சொல்லுங்களேன். அண்ணாச்சியை விட கொஞ்சம் பெருசாக இருப்பான். தாவீது எப்படி இருப்பான்? தாவீது சின்ன தாவீது. சின்ன தாவீதுன்னு சொல்கிறவங்களாம் ஒரு கையை தூக்குங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு அடி இருக்கு. நீ எப்போ பாரு தப்பாக மாற்றி சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் எங்களுக்கு. தாவீது சின்ன பாவிதா இருந்தால் சவுலுடைய ஹெல்மெட் எப்படிங்க ஃபிட் ஆகும்? சவுல் சமஸ்த இஸ்ரவேலிலும் மிகுந்த உயரமானவன். அந்த உயரமானவன் தாவீது கோலியாத்தோட ஃபைட் பண்ணும்போது என்ன பார்க்கணும்? அவனுக்கு ஏற்ற யாராவது குள்ளமான சோல்ஜர் எவனா இருக்கணும், பார்த்து கட்டி கொடுத்துருக்கணும். இவன் ட்ரெஸ்ஸை இவனுடைய ஹெல்மெட்டெல்லாம் கொடுத்து இவனுடைய பட்டயத்தை கொடுக்குறானா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த பிள்ளைகிட்ட கொடுக்க முடியுமா? சவுலுடைய ஹெல்மெட்டை போட்டால் இவன் உடனே முடிக்கும். அதில் பழக்கம் இல்லை. அதனால நம்ம என்ன நினச்சிட்டோம், தாவீது அவன் 8வது பிள்ளைன்னா குட்டி ஆக்கிடுவீங்களா? நம்ம சிந்தைகள் அப்படி தானே நிறைய காரியங்கள். சிம்சோன் எப்படி இருப்பார்? நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள். பைபிள் அம்மாவங்களாம் இருக்கிறீங்க, பைபிள் அப்பாவெல்லாம் இருக்கிறது, சொல்லுங்களேன். சிம்சோன் எப்படி? ஆமாம், உலகத்தை அப்படியே தூக்கிடுவார், அப்படி தானே? ஏங்க அவன் ஸ்ட்ரென்த்து அவ்வளோ மசில்ஸ் பில்டிங்லாம் போட்டு மிஸ்டர் வேர்ல்டு மாதிரி இருந்திருந்தா தெளிலால் கேட்டிருப்பாளா, உன் ஸ்ட்ரென்த்து எங்கேப்பா இருக்குன்னு? நோஞ்சா பையன் பக்கத்தில் படுத்துருக்கிறான், இவனுக்கு ஸ்ட்ரென்த்து எங்கேருந்து வருதுன்னு தெரில. ஆகவே மெதுவாக தட்டி கொடுத்து கேட்டா, உனக்கு ஸ்ட்ரென்த்து எங்கேருந்து வருது? இப்போ சொல்லுங்கள், சிம்சோன் எப்படி இருந்தார்? எவனோ ஒருத்தர் சிம்சோன்ன உடனே அப்படி பெரிய ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு சினிமா படத்தில் பக்கத்தில் பாவம் அந்த தெளிலால் இந்த டிலைலாவை குட்டியாக போட்டு வச்சுருப்போம். நம்முடைய மைண்ட் செட்டப் அப்படி ஆகிடுச்சு. அவன் நல்ல ஒரு ஹெஃப்டி ஃபிகராக நல்ல சாலிடாக அப்படி இருந்திருந்தா அவள் கேட்டிருப்பாளா, உன் பலன் எங்கே இருக்கிறது என்று? அது வேதத்துக்குள்ளே வந்துடும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13-14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நரகம் நீங்கள் வெளிச்சமான பட்டணம் மறைந்திருக்காது. அனுதினமும் நீங்கள் வெளிச்சத்தில் தான் வாழணும். தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவம் பில்டிங்குள்ளே அடங்கி விட்டது. கிறிஸ்தவம் என்ன ஆயிடுச்சு? பில்டிங்குள்ளே. அட்லீஸ்ட் நம்ம போடுற சத்தம் 4 வீட்டுக்கு கேட்குது. இப்போல்லாம் எப்படி க்ளோஸ்ட், என்னது அதோட சபை க்ளோஸ்ட். எவனாவது வெளியே போய் இயேசுவை பற்றி சொல்கிறானா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த க்ளோஸ்ட் சர்ச்சுக்காரன் என்ன பண்ணுறான்னா, யாரோ ஒரு ஊழியக்காரன் முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு ஆத்துமாக்களை சேர்த்து ஒரு 8 கொம்பு வச்சு 40 ஓலை போட்டான்னா அவனுக்கு எரியுது. உடனே இந்த வெயிலில் காயாதீங்க, நம்ம சர்ச்சுக்கு வாங்க, கம்ஃபர்ட்டாக அப்படி ஏசியில் உட்காரலாம். ஏன்னா நரகத்துக்கு தானே போகிறோம், அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஏசியில் உட்காரும். கண்டிப்பாக இங்கே ஏசி போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். காட் பிளஸ். இன்னைக்கு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு, வெளியே போக முடியல. நமக்கு பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்திலே 3 விதமான வெளிச்சங்கள் இருந்தது. முதலாவது வெளிச்சம், அது நேச்சுரல் லைட், பிரகாரத்தில் நேச்சுரல் லைட். பரிசுத்த ஸ்தலத்தில் இன்டலெக்சுவல் லைட்,
அங்கே குத்து விளக்கு இருந்தது, அது வெளிச்சத்தை கொடுத்தது. ஆனால் மூன்றாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஸ்பிரிச்சுவல் லைட் இருந்தது. 3 இடத்திலும் வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆலயத்தின் 3 பகுதி பிரகாரம் நேச்சுரல் லைட், பரிசுத்த ஸ்தலத்திலே இன்டலெக்சுவல் லைட், மகா ஹோலி ஆஃப் ஹோலியில ஸ்பிரிச்சுவல் லைட். அதுவே நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் வெளிச்சமாகத்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் கழுத்தில் சிலுவை போட்டு தொங்க விடுவாங்க. சிலுவை போட்டு தொங்க விடுவதனால நீங்கள் கிறிஸ்தவர்களா? சிலுவை போட்டு தொங்க விட்டவங்களாம் கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் பேர் மாட்டியிருக்காங்க, என்கவுண்டரில் போயிருக்காங்க சிலுவை போட்டவங்களாம். சிலுவை என்ன பண்ணுறோம், சில வேளையில் இந்த சிலுவை பற்றி சர்ச்சுக்கு வரும்போது பெருசாக வெளியே தொங்கும். நான் நம்ம பெரிய பெரிய பிஷப்லாம் பார்த்துருக்கேன். சர்ச்சு இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா பெரிய கோல்டு சிலுவை போட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வேற எங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிலுவை எங்கேயோ அடகு வச்சுட்டோம், மூஞ்சி போச்சு, சிலுவை காணாது போயிட்டு. சிலுவை எப்பொழுதும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் சுமக்க வேண்டும், இரவும் பகலும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஜீவன் உள்ளை வரை உங்கள் சிலுவையை நீங்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவம் அப்படியே தேஞ்சு போச்சு. வசனங்களை டைலூட் பண்ணிட்டாங்க. எல்லாம் பேபி ஃபீடிங் தான். பாரு பிள்ளை கஷ்டப்படுறாங்க, சர்ச்சைக்கு போனால் ஏதோ ஆறுதலாக சொல்லுவாங்களா? ஆறுதல் சொன்னால் வருஷம் கணக்கில் சாகிற வரைக்கும் உனக்கு ஆறுதல் தான் சொல்லணும். உன்னை அடித்து திருப்பி உருட்டி எழுப்புனா தான் நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லு. ஸோ அங்கே வாங்க. இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1:5 பார்க்கும்போது அங்கே அந்த ஒளியின் பிள்ளைகள், நல்ல கவனிங்க, ஒரு ரூபம் மாற வேண்டும். எதுவுமே வெளிச்சம் வர வேண்டும் என்றாலும் அந்த எண்ணெயும் திரியும் ரூபம் மாற வேண்டும். உப்பு ரூபம் மாறினால்தான் அது உலகத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ரூபம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஐயா ஒழிஞ்சு போச்சா? ஏன் என் குடும்பத்துக்கு வேட்டு வைக்கிறேன்? பழையவைகள் ஒழிஞ்சு போச்சான்னா அவங்க கிட்ட கேட்கக்கூடாது, ஐயா கிட்ட கேட்கணும். இவங்ககிட்ட ஐயாவுடைய பழையவைகள் ஒழிஞ்சு போச்சா கேட்டால் பழையவைகள் ஒழிஞ்சு தான் போகணும். எல்லாம் ஜோக் எடுத்துக்காதீங்க, சீரியஸாக மேட்டர் பேசு. பழையவைகள் ஒழிந்தால்தான் நான் கிறிஸ்தவன். ரியல் ரெப்பன்டன்ஸ் என்பது மன்னிக்கிறது போல. என்னது? நம்மளே மன்னிச்சக்கூடாது, மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ரியல் ப்ரேயர் என்பது நம்ம எப்பொழுதும் நம்ம கேட்குறத கற்றுக் கொடுத்துடணும். அப்படி தானே? சூப்பர் மார்க்கெட் லிஸ்ட்டை போட்டுன்னு முழங்கால் போட்டுருவோம். இன்னைக்கு ஆண்டவரை யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடப்போவது இல்லை. அவர் இருந்தால் தானே விடப்போவதில்லை. அவர் எப்போ போயிட்டார். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை போய் ஜெபம் பண்ணும்போது அதுக்கு ஆண்டவருக்கு தெரியும் இது தேராது. யாக்கோபு போராடி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். சமாதானமாக ஒரு நாளாவது இருந்தானாங்க. அவனை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தம் தான். ஆனால் தேவ சித்தத்தின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். கண்ணு தெரியாத அப்பனை ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி, மாமனாரை ஏமாற்றி, கூட இருக்க மனைவிகளை ஏமாற்றி, மனைவிகளை ஏமாத்தலையா? 1.5 கண்ணு நோனே வேணாம், எனக்கு நல்ல கண்ணு வேணும். திருப்பி பாருங்க, பொண்டாட்டிக்காக 7 வருஷம் உழைச்சுவேன். ஐயோ, நம்மால் இப்போ இன்ஸ்டாகிராம் தான் அடிச்சு முடியுமா முடியாதா? எஸ்ஆர்னோ ஆல் சேஞ்ச். அவன் 7 வருஷம் உழைச்சான் பாருங்க. திரும்பி இன்னொரு 1.5 கண்ணுக்காக 7 வருஷம், அப்புறம் நல்ல கண்ணுக்காக ஒரு 7 வருஷம். இப்படி அவன் வாழ்க்கை இவங்களுக்காக ஒழிஞ்சு போச்சு. இவருக்கு என்ன ஆசீர்வாதம்? கண்ணை மூடியும் நம்ம அடிக்கிறோம், விட மாட்டோம் என்று. தேவ சமூகத்தில் காத்திருங்க. சித்தம் ஆண்டவரைன்னு என்னைக்கு சொல்றீங்களோ அதாங்க குட் ப்ரேயர், ரியல் ப்ரேயர். அதுதான் 3வது சொல்றது ரியல் ரிலீஃப். என்னை அழைத்த நோக்கம் என்னில் நிறைவேற வேண்டும். அதற்கு நீங்கள் வெளிச்சங்களாக உப்புகளாக மாறிதான் ஆகணுங்க. உப்பை பற்றி ஒன்று திரும்ப சொல்லுகிறேன். பூமிக்கு உப்பானால் சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படும். நல்ல உப்பு என்பது பூர்வ மக்கள், இந்த ஏன்ஷியன்ட் டேஸ் உப்பு தான் அக்ரிமெண்ட். என்னது? உப்பை வைத்து தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அப்போ ஒரு உடன்படிக்கைக்கு உப்பு கொடுக்கப்படும். உங்களுக்கு லேவியராகவும் பலியில உப்பை சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வார். அது உடன்படிக்கையை குறிக்கிறது. ஸோ தேவன் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவதற்கு அவர் உப்பை அங்கே அடையாளமாக வைக்கிறார். இந்த உப்புக்கு ஒரு எட்டர்னல் நேச்சர், மாறாத ஒரு நேச்சர் அதுக்கு இருக்கிறது.
ஸோ அது என்ன பண்ணும், அந்த அந்த உப்புக்கே பேர் காமனன்ட் ஆஃப் சால்ட், உடன்படிக்கையின் உப்பு அது. ஓகேங்களா? இந்த இந்த உப்பை குறித்து, வெளிச்சத்தை குறித்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது நான் டைரெக்டாக எபேசி 5ஆம் அதிகாரத்துக்கு இந்த சால்ட்டையும் லைட்டை குறித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் உருவாக்குறேன். இது நான் திரும்ப சொன்னேன், இது ஒன் டே பிரசங்கம் கேட்டுட்டு அந்த கேட்டுக்கிட்ட போனோடனே மறந்துடக்கூடாது, உப்பாக மாறணும். இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த சபையை நான் கட்டி 50 வருஷமாக இதில் நாட்டி இதை தூண்களாக நின்று கர்த்தர் வரும்போது கைவிடப்பட்டு போனால் என்ன பிரயோஜனம்? நான் சபைக்கு வந்ததுக்கு எந்த ஒரு பயன் இல்லாமல் போய்விடுமே. ஆகவே நல்ல கவனிங்க, இந்த சால்ட் என்பது பியூரிட்டி நோட் பண்ணீங்க. நான் வேகமாக போகிறேன். பியூரிட்டி ப்ரொடியூஸ் பை சன் அண்ட் சீ, சுத்தமாக்கப்பட்டது. சால்ட் பாருங்க, அதில் ஒரு ஒயிட்னஸ் இருக்கும், எப்பொழுதும் பியூரிட்டி இருக்கும். அந்த உப்பு எதையும் தன்னோடு சேர்த்துக்கொள்ளாது. அதனால் அது எதை சேர்த்துக்கொள்கிறதோ அதை உப்பாக மாற்றிவிடும். இந்த உலகத்துக்கு நல்ல கவனிங்க, இந்த அன்ஸ்டெயின்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் என்று டிக்ஷனரி சொல்லுகிறது. ஸோ உலகத்தால் கரைப்படாதவர்களாக இந்த பூமியில் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உப்பு பிற பொருட்களில் என்ன செய்யும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ், ஓகேங்களா, ஃப்ரம் கரப்ஷன், ஓகேங்களா. ஒரு பொருளை அழுகி போகாமல் கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியது இந்த உப்பு. உங்களுக்கு நல்லா தெரியும், மீன் அப்படியே வச்சா கெட்டு போய்டும். அதில் உப்பு போட்டால் என்ன ஆகுது, திரும்பவும் அதுக்கு உயிர் வருது. ஆமாம் தானே? மீனில் உப்பு போட்டால் தூக்கி போட்டுருவீங்களா? ஐயோ, ஒரு துண்டு கருவாடு இல்லைன்னா சோறு இறங்காது. அதற்குள் ஒரு ஆத்மா வருகிறது. இந்த உப்பு என்ன பண்ணுது, அதற்குள் ஒரு சாரத்தை கொண்டு வந்தவுடனே அந்த அந்த மீனோ கோழியோ மட்டனோ எல்லாம் உப்பு கண்டம் தான் இல்லைங்களா? உப்பு கண்டம் எத்தனை வருஷம்னா இருக்கும் பாருங்களேன். அல்லேலூயா. நீங்கள் உப்பு கண்டங்களாக இருந்தால் எத்தனை வருஷம் வேணுமா இருக்கலாம். இல்லை நீங்கள் சால்ட்டாக இல்லை, சமாதி கட்டிடுவாங்க. புரிந்து கொள்ளுங்க, வேதம் வீணாக ஒன்றுத்தையும் சொல்லலை, எல்லாவற்றையும் ஞானத்தோடு தேவன் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆகவே நல்ல கவனிங்க, இந்த உப்பை இன்செர்ட் பண்ணும்போது, ஒரு டெட் பொருளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணும்போது அதற்குள் ஜீவன் எப்படி வருகிறது, அதே போல் தான் ஆண்டவர் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி தன் சுவாசத்தை கொடுத்தவுடனே அவன் எழுந்து நின்றான் பாருங்க. ஒரு ஆத்துமா அது. நீங்கள் உப்பாக இருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தை ருசி உள்ளதாக நீங்கள் மாற்ற முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது. யோபு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டே போகிறேன், நீங்கள் நோட் பண்ணீங்க, ஓகேங்களா. 6ல் ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடுமோ, முட்டையின் வெள்ளை கருவை அப்படியே சாப்பிட உப்பு போட்டு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும். இது யோபு சொல்லும், மனிதனுக்குள் ஒரு சாரத்தை கொண்டு வந்து அவனை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஸோ இந்த வெளிச்சத்தை பற்றி, வெளிச்சம் என்பது விசிபிலிட்டி. இது வெளிச்சம் என்பது நம்ம யாரும் அண்டர் கிரவுண்டு கிறிஸ்டியானிட்டிலாம் இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்தவன் என்பது உலகத்துக்கு தெரிய வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உலகத்துக்கு தெரியவில்லை என்றால் எப்படி ஒரு ஆத்மா, அழிந்த ஒரு ஆத்மா உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு விசிபிலிட்டி இருக்கணும். இந்த விசிபிலிட்டி இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. இதை புரிந்து கொள்ளும். ஸோ கிறிஸ்தவம் என்பதே அது ஒரு வெளிச்சம். பழைய கதையை பேசின்னு இருப்போம். அந்த காலத்தில் மிஷினரிகள் வந்தாங்க, ஸ்கூலு திறந்தாங்க, அவங்க எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அதே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம், ஆடிலையும் பென்ஸ்லையும் சுற்றிட்டு இருப்போம். பழைய கதை தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடுது. நம்ம கதை என்ன ஆச்சு? நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணோம்? ஒரு வேளை சாப்பாடை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. பழைய கதை அல்ல. நாம் உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் வந்தால் ஏதோ ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு பலன், ஒரு தேவைகள் சந்திக்கப்படும் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். அடுத்து இந்த வெளிச்சம் கைட் பண்ணும். டு ஷோ த வே. என்ன பண்ணும்? வெளிச்சம் மற்றவர்களுக்கு வழிகளை காண்பிக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்குரிய வழியை காண்பிக்க வேண்டும். இதுதான் வெளிச்சத்தின் வேலை. வெளிச்சமாக இருக்கிறீங்களா? நமக்கு எதுக்குங்க வம்பு? ஒருத்தர் சொன்னார்,
இந்த எலெக்ஷன் வருது இல்லைங்களா? ஆமாம், அதில் மோடி காலி ஆகிடுவார், அதுக்கப்புறம் நம்ம டாக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவோம். ஏன் மோடி வந்தால் பண்ண முடியாதா? மோடி வந்து பண்ண முடியாது. நான் ஆளை வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். மார்க்கு காஸ்பல் கொடுக்குறேன், நியூ டெஸ்ட்மெண்ட்டு கொடுக்குறேன், ட்ராக்ஸ் வந்து கேரளாவிலேருந்து கொண்டு வந்து ஆட்களை வைத்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு 2 தடவை பிடிச்சின்னு போனாங்க, 600 ஃபைன் கட்டிட்டு வந்துட்டோம். இது ஒரு பெரிய விஷயமா பேப்பரில் போடணுமா? எங்களை ஊழியம் செய்யும் போது அப்படியே பிடித்து கொண்டு போனார்கள், கடித்து கொண்டார். என்ன இதெல்லாம்? அவங்க உயிரே கொடுத்துட்டான். அந்த கிரகம் ஸ்டெயினும் அவங்க பிள்ளைகளும், நான் திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் உப்பாக வெளிச்சமாக வாழ்ந்தவர்கள் உப்பாக இந்த பூமியிலே விதைக்கப்பட்ட போது 3500 சர்ச்சு வந்தது. நீங்கள் சொல்ல முடியுமா? இதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய கதையை பேசிட்டு கூட என் கதை என்ன, என் ஸ்டோரி என்ன, நான் என்ன கர்த்தருக்காக பண்ணேன். ஸோ வெளிச்சம் வார்னிங் பண்ணும், ஃபஸ்ட்டு கைட் பண்ணும். நல்ல கவனிங்க, வெளிச்சம் கைட் பண்ணும். உங்கள் வெளிச்சம் உங்களையும் கைட் பண்ணும். கர்த்தருடைய வேத வசனம் என் கால்களுக்கு இருக்கான்னு கேட்குறேன். மனப்பாடமாக வசனம் தெரியுது. டார்ச் அண்ட் லேண்ட்ரன் போட்டிருக்கு. நியரில் லைட்டு, லாங்கில் லைட்டு, 2 லேண்ட்ரன் அண்ட் டார்ச்னு போட்டிருக்கு. அந்த வெளிச்சம் இருக்கிறதா? அந்த வெளிச்சம் இருந்தால் ஏன் நீங்கள் டவருக்கும் பவருக்கும் தேடிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இலைப்பாறுதல் மண்டபம் கிடைக்குமா என்று கவரோடு சுற்றிட்டு இருக்கீங்க? தேவ பிள்ளைகள் கொஞ்சம் சிந்திக்கணும். இன்னும் மற்றவர்களை சார்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஹீரோயிசம். கிறிஸ்தவ ஹீரோக்கள் என்ன பண்ணிட்டாங்க? உங்களை சீரோவாக்கிட்டாங்க. இயேசுவை பற்றி உங்களுக்கு அறிவில்லாமல் ஆக்கிட்டாங்க. கிறிஸ்து யார், என்னுடைய தேவன் யார், என் ஆண்டவர் யார், என்னை ரட்சித்த ஆண்டவர் யார் என்ற அந்த உணர்வற்றவர்களாக உங்களை மாற்றி போட்டு அவங்க ஹீரோவாயிட்டாங்க. இலைப்பாறுதல் மண்டபம் ஒருத்தர் கட்டிட்டு இருக்காரு. இங்கே இலைப்பாற முடியாதோ? அந்த மண்டபத்தில் போனால் தான் இலைப்பாற முடியுமோ? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம், எங்கும் தொழுது கொள்ளும் காலத்தில் இருக்கிறோம். எந்த டவரும் பவரும் எந்த இலைப்பாறுதல் மண்டபம் நமக்கு தேவையில்லை. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் வந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது நீங்க எங்க ஓடுறீங்க? நீங்கள் வெளிச்சம், நீங்க உப்பு. மூன்றாவதாக வார்னிங். இந்த வெளிச்சம் என்ன? எச்சரிக்கை காண்போம். என்ன எச்சரிக்கை? மாரலி குட், லவ்லி குட், 2 காரியங்கள். இந்த வெளிச்சம் பள்ளம், மேடு, உயர்வு, தாழ்வு எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். இந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும்போது நல்ல கவனிங்க, இந்த வெளிச்சம் ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் சொன்னேன். இந்த வெளிச்சம் மாரலி குட் என்பது, இந்த மாரலி அகாத்தோஸ் என்ற கிரேக்க வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. மாரலி குட் அது என்ன செய்யும்? நன்மை செய்வோம், தீமை செய்ய மாட்டோம், அடுத்தவர்கள் பொருளை அபகரிக்க மாட்டோம், ஒரு சுய நீதியான காரியங்களை நாம் செய்வோம். இது அகாத்தோஸ். இந்த வெளிச்சம் மாரலி குட். இரண்டாவது இந்த லவ்லி குட் என்பது அங்கே காலோஸ் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அதாவது மீறிய அன்பு, எல்லை மீறிய ஒரு அன்பு. இந்த எல்லை மீறிய அன்பு இருந்தால்தான் ஒரு பாவியை நாம் நேசிக்க முடியும். எல்லை மீறிய அன்பு இருந்தால்தான் நாம் ஓடி சென்று சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இன்றைக்கு எல்லாம் மாரலி குட் உட்காந்துருக்கும், ஆனால் லவ்லி குட்டு லவ்லி காணாத போயிடுச்சு. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், உண்மையான அன்பு. இப்போ ஒரு கிறிஸ்தவர் பார்த்தா கூட பேச மாட்டோமே. ஒரு காலத்தில் யாராவது பைபிள் போட்டு வந்தால், ஓ பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நீங்கள் எந்த சர்ச்சு, எங்கே இருக்கிறீங்க எல்லாம் விசாரிப்போம்ல. இப்போ நமக்கு எதுக்குவாங்க? அந்த லவ்லி குட் நம்மை விட்டு அது ஓடியே போய்விட்டது. ஆகவே பிரியமானவர்களே, பியாண்ட் த லிமிட் நாம் இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று அன்பு கூற வேண்டும். இல்லை என்றால் கர்த்தருடைய வருகை நமக்கு ஆபத்தாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருப்போம். மிகவும் கவனமாக கேட்க வேண்டிய நேரம். இப்போ யாருன்னா தூங்குறவங்க பக்கத்தில் யாராவது தூங்குறாங்க பாருங்க, தட்டுங்க தயவு செய்து. கொஞ்சம் 1 நிமிஷம் தரேன். எல்லாரும் வெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பாஸ்டர் பார்க்கலன்னு சொல்லி படுத்துவீங்களாதீங்க. பக்கத்தில் அந்த கண்ணாடிக்காரங்க கொஞ்சம் தட்டுங்க. சரி, இப்போ நீங்கள் மிகுந்த கவனத்தோடு கேட்க போகிறீங்க. இதை நீங்கள் ஜென்மத்துக்கும் மறக்கக்கூடாது. என்னது? ஜீவன். ஜென்மனா ஜீவன் உள்ள வரை மறக்கக்கூடாது.
எப்படியே இன்றைக்கி நான் வெளியே போனவொன்னே என்னை மறந்துடுவீங்க, பிரச்சனை இல்லை. கர்த்தரை மறந்துடாது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்போ தான் நீங்கள் வசனம் படிக்க போறீங்க. குயிக்காக எல்லோரும் கவனிக்கணும். ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் கவனிக்கணும். தயவு செய்து நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இந்த பார்ட் டைம் மினிஸ்ட்ரி இல்லை, நம்ம ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான். எல்லாருக்கும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஓகேங்களா? எல்லாவற்றையும் தேவன் தீர்மானத்தோடு தான் கொடுத்துருக்கிறார். வாசிங்கம்மா. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நோட் பண்ண பண்ணுங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். யாரு யாரு? உப்பா இருக்கிறவங்க. நீங்கள் இல்லை, உப்பா இருக்கிறவங்க. ஓகே, இப்போ 5:14 படிங்க. நீங்கள் உலகத்துக்கு எல்லாம் சொல்லுங்க. உங்களை சொல்லுங்க, நல்ல கவனிங்க. முதல்ல என்ன சொன்ன? நீங்க பூமிக்கு, அடுத்து ஏன் உலகத்துக்கு வெளிச்சம் சொன்னாரு? பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். எல்லாரும் கவனிச்சிங்களா? அப்படியே அந்த வசனத்தை பாருங்க. பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஏன் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை? ஏன் உலகத்துக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை? இங்கிலீஷ் பைபிளில் ஒரு தப்பு பண்ணிட்டோம், வேர்ல்டுன்னு எழுதிட்டோம். ஆனால் ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா அங்கே 2 டிஃப்ரெண்ட் நேம் வந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பூமி என்பதற்கு, நல்லா கவனிங்க, பூமி என்பதற்கு அங்கே கே என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரீக் டெக்ஸ்ட் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கும்போது அந்த கே என்ற வார்த்தை உலகத்துக்கு கோஸ்மாஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணி, கே என்ற வார்த்தையும் கோஸ்மாஸ் என்ற 2 வார்த்தைகள் வித்தியாசமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்கணும் நல்லா. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், ஆனால் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? இப்போது இந்த 14ஆம் வசனத்தில் உலகம் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறது. அதை கவனிக்க வேண்டும். பூமி வேற, உலகம் வேற. அல்லேலூயா. சத்தம் காணும் பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ நாளில் எல்லாம் ஒன்றுன்னு தான் நாங்கள் நினச்சின்னு இருக்கிறோம். பூமி வேற, உலகம் வேற. சொல்லுங்க எல்லாம். அந்த ஜன்னலுக்கு பக்கம், ஜன்னலுக்கு அந்த பக்கம் கொயர். பூமி வேற, ரெண்டும் ஒன்று மாதிரி தெரியுதில்லை, ரெண்டும் ஒன்று மாதிரி தெரியல, ரெண்டும் ஒன்று இல்லை. ஓகேங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க, உலகத்தை அவர் சிருஷ்டிக்கவில்லை. கர்த்தர் பூமியை சிருஷ்டித்தார், உலகத்தை சிருஷ்டிக்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். அந்த பூமிக்கு கே என்ற வார்த்தை, அதை கிரீக்கில் வந்து GEE போட்டிருக்காங்க. கே அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. உலகத்துக்கு கோஸ்மாஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்திருக்கு. கர்த்தர் படைத்தது பூமி, கே. ஓகேங்களா? ஆனால் மனிதன் படைத்தது, நல்லா கவனிங்க, மனிதன் படைத்தது காஸ்மாஸ். மனிதன் எங்கெங்க படைத்தார்? ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு எல்லா அத்தாரிட்டியும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னார். இப்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. 1 யோவான் 2ஆம், இந்த வசனங்களை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. நீங்களும் தியானிக்கணும், நீங்களும் அனைவருக்கு போதிக்கணும். ஏங்களா? இது ஆண்டவருக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க. நமக்கு எல்லாம் இந்த கையில் ஃபோனு, லேப்டாப்பு எல்லாம் வந்து என்ன பண்ணிச்சு, இந்த ஃபோனு நம்மளை கெடுக்கிற மாதிரி வேறு உலகத்தை ஒன்றும் கொடுக்கல. வாசிங்க ஐயா. ஏங்க இவர் உலகத்தை படைச்சார்னா இவரே படைப்பாரான், நான் அன்பு கூறக்கூடாதான். உலகத்தை ஆண்டவர் படைத்திருந்தால் அப்படி சொல்லுவாரா? உலகத்திலும் அன்பு கூறாதிருங்கள். நீங்கள் படைப்பீங்க, அப்புறம் அன்பு கூறக்கூடாதா? நீங்கள் வைப்பீங்க, தின்னக்கூடாதா? அதான கேள்விலாம் கேட்பேன்ல நம்ம. உலகத்திலும் வாசிங்கம்மா, வேகமா. பிதாவின் அன்பு இல்லை. பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவைகள் பிதாவினால் உலகத்தில் உள்ள மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்ப யார் உண்டாக்கினது? சத்தமா சொல்லுங்க ஐயா.
திருப்பி குழப்பமாக வரக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. பிதாவினால் உண்டாக்கப்படவில்லை. அந்த 16ஆம் வசனம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளானவெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அது உங்களால் உண்டானது. ஓகேங்களா? இப்போ நான் திரும்ப சொன்னேன், இந்த கே என்பது, கே என்ற அந்த கிரேக் வார்த்தை எதை சொல்லுங்கன்னா, கர்த்தர் படைத்த அந்த பிளானட்டை குறிக்கிறது. அந்த பிளானட்டை குறிக்கிறது. பூமி என்பது எது? இந்த குளோப் இருக்கு இல்லைங்களா, பிளானட், அதான் பூமி. இப்போது இந்த காஸ்மாஸ் என்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிரேக்க வேர்டில்? த திங்ஸ் விச் டெக்கரிங் த எர்த், பூமியை அலங்கரிக்கிற, நல்ல கர்த்தர் படைத்த பூமியை அலங்கரிக்கிற மனிதனுடைய படைப்புகள் இது. அது நம்முடைய சமுதாயம், சொசைட்டி, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நாம் போட்டுக்கொள்ளும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நம்மால் படைக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆகவே தேவன் உண்டாக்கினதை தானே அது தவறு என்று சொல்ல மாட்டார். ஆகவே மனிதன் உருவாக்கின உலகத்தில் ஆபத்தான 3 காரியங்கள் இருக்கிறது. அவை கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது பிதாவினால் உண்டானது அல்ல, மனிதனால் உண்டானது. ஓகே, இப்போ உலகம் எப்பொழுது உலகம் பிசாசின் கண்ட்ரோலில் வந்ததோ, 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் 3:6, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், இச்சிக்கப்படத்தக்க இந்த மூன்றை தான் 1 யோவான் 3:16 சொல்லுங்கள். இது பிசாசினால் உருவாக்கப்பட்ட உலகம். எதையெல்லாம் ஜெயிக்க வேண்டும்? உலகம், பிசாசு, மாம்சம், 3ஐயும் ஜெயிக்கணும். உலகம் என்று சொன்னது பூமியை அல்ல, நம்முடைய சமுதாயத்தை, மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை. இவைகள் நம்மை கண்டிப்பாக கீழே விழ செய்யும். இவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். பூமியை படைத்தாரே, அப்பொழுது அல்ல, மனிதன் அவன் உண்டாக்கின இந்த உலகம் உருவான போதுதான் கிறிஸ்து அடிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, சிறியின் வித்தை சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 போட்டிருக்கு, உலக தோற்றம் முதல், அடிங்கம்மா வாசிங்கம்மா, 13:8 வாசிங்க கொஞ்சம் வேகமா. அந்த உலகம் எப்பொழுது தோன்றியது? உலக தோற்றம் முதல் அந்த உலகம் எப்பொழுது தோன்றியது? பிசாசின் கையில் ஆதாம் ஏவாள் அடிமைப்பட்ட போது தோன்றியது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது தெரியல, தூக்க மயக்கத்தில் இருக்கீங்க. இப்படியே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு போயிடுவார், முழிச்சிட்டு இருக்கிற நாங்களாம் போயிடுவோம். என்றைக்கு பிசாசின் கையில் இந்த அடிமைப்பட்டானோ அன்றைக்கு இந்த உலகம் என்ன ஆச்சு? பாவத்துக்குள்ளாக போனதே அன்றைக்கு தான் அந்த உலகம் ஆரம்பிக்கும். அந்த உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் படைத்தது பூமி, மனிதன் படைத்தது உலகம். பிசாசின் கவனம் தூண்டுதலினால் மனுஷன் அந்த உலகத்தை படைக்கின்றான். கவனமாக கவனிக்கணும். இப்போ இந்த பூமிக்கு நாம் உப்பாக இருக்கிறோம். எந்த பூமிக்கு? கர்த்தர் படைத்த பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் படைத்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? வரல சொன்னதே புரியலையே, நான் எங்கே அல்லையிலே? கர்த்தர் படைத்த பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பை வெளியில் வச்சா அது வீணாக போயிடும். அதை பூமிக்குள்ளே போட்டால் தான் அது பலன் தரும். வெளியே இருக்கிற உப்பை மண்ணை தோண்டி உள்ளே வச்சு ஒரு செடியை வச்சுன்னா அழகாக வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் உருவாக்கினீங்களே ஒரு உலகம், அந்த உலகத்துக்கு நீங்கள் தான் வெளிச்சம் கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஏன்னா புரிந்து கொள்ளுங்க. ஆகவே பிசாசு படைத்த அந்த இச்சையின் உலகத்தை சீர்படுத்த வெளிச்சம் தேவை. ஆண்டவர் படைத்த பூமிக்கு சாரத்தை கொடுப்பதற்கு
நீங்கள் உப்பாக மாற வேண்டும். உங்களுக்கு பெரிய டியூட்டி இருக்குது. நமக்கு எதுக்கு வம்பு? அதெல்லாம் ரெவரண்ட்டும் பிஷப்பும் பார்த்துக்குவாங்க இல்லைங்க. நம்ம பாலே நம்ம பார்ப்போம். வேலைக்கு ஜோலிக்கு போவோம், சம்பாதிப்போம், தசம்பாகம் காணிக்க கொடுப்போம், கண்ணை மூடி தூங்குவோம் பிரசங்கத்தில். மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். பார்க்க மாட்டாருங்க, பார்க்க மாட்டார். ஜாகிரதையாக இருப்போம். ஆண்டவர் இந்த இரண்டையும் மாற்றி வைத்தால் ஆபத்து. இந்த உப்பு வேண்டும். தேவன் படைத்த பூமியை நாம் சீரமைப்பது. ஆண்டவர் சொன்னார்ல, நீ மண்ணிலிருந்து தான் எல்லாத்தையும் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்புவாய் என்று. நாம் என்றைக்கு உப்பாக மாறுகிறோமோ கர்த்தர் படைத்த இந்த பூமி ஆசீர்வாதமாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சைகளை அழிப்பதற்கு உங்களுக்கு வெளிச்சம் தேவை. ஒரு விசிபிலிட்டி, வே, வார்னிங் அவசியம். ஓகேங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வாசித்தாங்க. 41:1-7 நம்ம எடுத்து சொல்ல நேரமில்லை. இந்த பகுதி இயேசுவை பற்றியது. கவிதை நடையில் எழுதப்பட்ட ஒரு காவியம் தான் அந்த 1-7 எபிரேய மொழியில் அது சங்கீதமாக கருதுகிறார்கள். இயேசு எப்படி பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தார் என்பதற்கு அங்கே வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 29 கொடுக்கிறார்கள். அதில் கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பும் ஆனவர் என்று எழுதியிருக்கிறது. பிசாசு உண்டாக்கின இருளான உலகத்துக்கு இந்த வெளிச்சம் ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஆகவே நீங்கள் உப்பாக வெளிச்சமாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் செக் பண்ணி கொள்ள வேண்டும். 5 நிமிடம் நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கண்ணெல்லாம் திறந்துருங்க தூங்குறவங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 5 minutes. எல்லாரும் கொஞ்சம் கை தூக்குங்க. தூக்காத கைகள்லாம் தூக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் தூக்கலை, நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் கை தட்டுங்க ஐயா. நீங்கள் கை தட்டுறது எதுக்குன்னா, எனக்கு இல்லை, தூங்குறவங்களை ஏற்படுத்து. ஓகே, நீங்கள் உப்பாக வெளிச்சமாக இருக்கிறீர்களா? உங்களை கொஞ்சம் நம்மை நாமே சோதித்தறிந்தால் வரமாட்டேந்த நம்மை நாமே சோதித்தறிந்தால் நியாயமே இல்லையே. இது இவ்வளோ அமைதியான நியாயமே இல்லை. எங்க இந்த கம்யூனிஸ்ட் சர்வீஸை சொல்ல மாட்டாங்களா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால்? நாம் நிதானம் இல்லாமல் தானே கம்யூனியன் எடுக்கிறோம். என்ன தப்புன்றது? நிதானிக்கணும். நம்முடைய மனசாட்சியே நமக்கு சொல்ல, நான் போவேனா போக மாட்டேனா, நியாய தீர்ப்பில் நிற்பேனா நிற்க மாட்டேன், மனசாட்சி சொல்லணுங்க. அப்படின்னா கிறிஸ்தவம் எதுக்கு? ஜீவனுள்ள மார்க்கம் என்று சொல்லுகிறோமே. கிறிஸ்தவம், நான் திரும்ப சொல்லுகிறேன், இது ஒரு ரிலிஜன் இல்லை, இது ஒரு உறவு, தகப்பன் பிள்ளைகள் உறவு. இது எபேசியர் எடுத்துங்கம்மா. 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1-2 வாசிங்க. 5 minutesல முடிச்சிடறேன். நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் அன்பில் நடக்கிறீங்களா? செக் பண்ணுங்க. சும்மா காதில் கேட்டு அப்படி தலையாட்டு போயிடக்கூடாது. நீங்கள் அன்பில் நடக்கிறீர்களா? நம்பர் 1. 3 நடைகள் இங்கே இருக்கிறது. 3 நடைகள் நீங்கள் அன்பில் நடக்கணும். அதுக்கு என்ன? பெரிஃபேஷியோ என்ற கிரேக்க வார்த்தை டு லிவ், வாழ்க்கை. அன்பு ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும். அன்பு என்னுடைய லைஃப், என்ற லிவ், என்ற வாழ்க்கை அன்பாக தெரிய வேண்டும். சில நேரத்தில் ஐயா கிட்ட கொஞ்சம் போய், ஐயோ அவர் போனால் எரிஞ்சு விடுவார், அந்த அம்மாவை குதிக்கும். இது கிறிஸ்தவங்க அல்ல. டு லிவ், ஒரு அன்பான பிரியமான பிள்ளைகளாக, எப்படி தகப்பனை பின்பற்றுகிற பிள்ளைகளாக. யோபுல சொல்வார், தாயை போல பிள்ளை. பாருங்களா, அதெல்லாம் தெரிந்து பாருங்களேன். தாயை போல பிள்ளை, அது மேலே வேணாம், ரொம்ப பெருசாக போவானா, பிரச்சனையில் போய் முடியும். தாயை போல பிள்ளை. ஆபிரகாம் பார்த்தார். ஆபிரகாமுடைய காலத்தில் 12ஆம் அதிகாரத்தில் அந்த 13ஆம் வசனத்தில் என்ன ஆனார்? கொஞ்சம் பஞ்சம் வந்தது. பஞ்சம் ஒன்று எங்கே போனார்? எகிப்துக்கு போனார். இவர் போக சொன்னது யார்? அழைத்தவர் தானேங்க போகணும், அனுப்ப சொல்லணும். ஒன்றுமே சொல்லி இவர் கிளம்பி போயிட்டார்.
கிளம்பி போன பிறகு தான் தெரியுது, ஐயோ என் பொண்டாட்டி ரொம்ப அழகானவன், எவனை தூக்குவான், அப்புறம் அவளுக்காக நான் உதவாங்க வேண்டியதாக இருக்கும், இப்படி அப்படின்னு போயிட்டு கடைசியில் ஏம்மா எனக்கு தங்கச்சின்னு சொல்லட்டுமா, யோ மை சிஸ்டர்மா அப்படின்னாரு. என் உயிர் போயிடும் இல்லை அப்படின்னா. எதுக்கு இந்த ஒம்பலாம்? யோசிச்சு பாருங்க, பஞ்சம் வந்தால் உன்னை எகிப்துக்கு போக சொல்லுது யார்? அங்கே போனதுனால என்ன ஆச்சு? ஐயாவுக்கு ஜீவன் போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அழகான பொண்டாட்டி, எவனா வந்து ராஜா பார்த்தான்னா அழகான என்னை வெட்டி போட்டு என் பொண்டாட்டி தூக்கின்னு போயிடுவான். இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஷீ இஸ் மை சிஸ்டர்னாரு. இப்போ தெருவில் இவருக்கு சிஸ்டர்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி. சிஸ்டருக்கே ப்ராப்ளத்தை உண்டாகிட்டான் பாருங்க. சிஸ்டர் தானே அவன் தூக்கி போயிட்டான். சரி, அப்பனுக்கு தப்பாமல் புள்ள பிறந்துக்குது பாருங்களேன். 26ஆம் அதிகாரத்தில் ஆதி ஆகமத்தில் அதே தான். பஞ்சம் வந்தது, இவர் கேராருக்கு போனார். கேராருக்கு போனவொடனே தெரிஞ்சு போச்சு. அங்கே போன பிறகு தான் அவன் பொண்டாட்டி அழகாக இருக்குன்னு தெரிஞ்சு பாருங்களேன். முதல்ல தெரியல. ரெபேக்கால் எப்படி இருந்தா கொஞ்சம் போய் பாருங்க, அழகுள்ள பெண்ணு ரெபேக்கா. எனக்கு என்ன ஆச்சுன்னா, உள்ள அழகுள்ள பொண்ணு 10 ஒட்டகத்துக்கு எப்படி தான் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றினாலும் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டால் கூட நீ இங்கே போய் எடுத்துக்கோன்னு சொல்லுங்க. இந்த அழகுங்க அங்கே ஆபத்து. அங்கேயும் சொல்கிறான், என் ஜீவன் பழைக்கணும்னா நீ என் சிஸ்டராக மாறிடணும். என்னால் புரியுங்களா? அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்துக்கிறான். ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. சர்வ வல்லவர், நீதி உள்ள ஆண்டவர், பரிசுத்தமானவர், ஓ வண்டர்ஃபுல் லார்ட். அவர் மகிமை பொருந்தின ஆண்டவர். அவரை நாம் பின்பற்றுவேன் என்றால் இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு நான் உப்பாக மாறுவேன். பூமி வேற, உலகம் வேற. சரி, இந்த 3 இருக்க 3 நடைகளை மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 1 to 17 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது 3 நடைகள் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க வேண்டாம், வாக் இன் லவ். இரண்டாவது எபேசியர் 5:8 வாசிக்கும் போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தில் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:15 வாசிக்கும் போது ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் லவ், வாக் அஸ் சைல்ட் ஆஃப் லைட், வாக் இன் த விஸ்டம். ஓகேங்களா? தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக தேவனுடைய மகனாக மகளாக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வெளிச்சமாக மாற வேண்டும், உப்பாக மாற வேண்டும். கொஞ்சம் சுயத்தை சாகடிச்சிங்களா கர்த்தர் உங்களை மகிமையான காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஒரு மகத்துவம் உள்ள ஊழியக்காரனாக உங்களை மாற்றுவார். இந்த உலகத்தில் நீங்கள் வெளிச்சமாக வாழ்வீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு மகத்தான ரட்சிப்பை இந்த தேசத்துக்கு தருவார். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உப்பாக மாற்றும் அப்பா, இந்த பூமிக்கு என்னை உப்பாக மாற்றுங்க. கர்த்தர் படைத்த பூமியை சாரமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றார். அவருடைய சாயலும் அவருடைய ரூபமாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் உப்பாக மாற வேண்டும். நீங்கள் நம்முடைய ஆதி தாய் தகப்பனுடைய மீறுதலால் உண்டாக்கப்பட்ட உலகத்தில் நீங்கள் வெளிச்சமாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் அன்பில் நடந்து கொள்ள வேண்டும், ஞானத்தில் நடந்து கொள்ள வேண்டும். நான் திரும்ப சொல்லுகிறேன், அன்பில் நடக்க வேண்டும், ஞானத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே கர்த்தர் மகிமையான காரியங்களை ஒரு வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஞானத்திலும் அன்பிலும் தேவ தயவிலும் நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு போகும்போது உன்னதமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தாவே உம்முடைய கரங்களில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய இருதயங்களை நல்ல நிலங்களாக மாற்றுங்கப்பா. கேட்ட சத்தியங்கள் வாழ்க்கையில பலன் தரும்படியாக அவர் மகிமையான சாட்சியாக அந்த பூமியில நிற்க நீர் படைத்த பூமிக்கு உப்பாக ஆண்டவரே, ஆதாம் ஏவாளினால் மனிதனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக அவர் வாழ்ந்து ஒரு உன்னதமான சாட்சியாய் ஜீவிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. எல்லா நன்மைகளை கூட்டித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே.